கர்நாடகத்தின் தொகலு கொம்பே ஆட்ட பாணியில் பஞ்சதந்திர கதைகள். மூத்தோர் விளக்குகளை ஏற்றி இந்த பஞ்சதந்திர கதையை திறந்து சொல்கிறார்கள். அந்த பிராமணன், திருடன், அசுரன் பற்றிய கதையை. பாவம் பிராமணன். துரோண சர்மா. அவருக்கு பரிசாக கிடைத்த 2 கன்றுகளுடன் அவர் திரும்புகிறார். அந்த பரிசை மனமாற மதித்து இரவு ஆகும் முன் தன் சிறிய வீட்டை விரைந்து அடைய முயல்கிறார். ஒரு திருடன் அந்த கன்றுகளை கண்டு அவற்றை திருட திட்டமிட்டு மெதுவாக அவரை பின்தொடர்கிறான். வீட்டிற்கு வந்த பிறகு பிராமணன் கன்றுகளை பாதுகாப்பாக கட்டி வைத்து படுத்து உறங்குகிறார். அதே பாதையில் பசியுடன் ஒருபடி அசுரனும் வந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பிராமணனையே வேட்டையாட தேடுகிறான். முதலில் நான் தான் இந்த கன்றுகளை எடுத்துக்கொள்கிறேன். இல்லை, நான் தான் முதலில் அந்த பிராமணனை விழுங்கி விடுவேன். நீ முதலில் தாக்கினால் அவன் எழுந்து விடுவான். நீ முதலில் திருடினால் கன்றுகள் கூவி அலறிவிடும். ஒவ்வொருவருக்கும் தாமே முதலில் செய்ய வேண்டும் என்ற பேராசை அவர்களின் வாக்குவாதம் இரவில் ஜோராய்த்து விடுகிறது. அந்த சத்தத்தால் பிராமணன் விழித்து விடுகிறார். ஐயா ரக்ஷகனே, என்னை காப்பாற்று. அந்த ஜெபத்தை கேட்டதும் திருடன் காலி கையோடு ஓடிப்போய் அசுரன் சுருங்கி அஞ்சிச் சென்று மறைந்து விடுகிறான். அப்படியே பிராமணன் தன் உயிரையும் கன்றுகளையும் 2ஐயும் காத்துக் கொள்கிறான். அவன் பகைவர்கள் சண்டை போட்டதாலேயே அவன் தப்பிக்கிறான். கல்வி: பகைவர்கள் தாமே தங்களுக்குள் சண்டை போட்டால் அவர்கள் குறிவைத்தவர்